படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. அதாவது இந்த நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? நல்ல இல்லை அப்படிதான் சொல்லலாம் சார். பாவம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ஒரு படம். ரெண்டாவது நடிப்பு வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம அதனால வந்து அதை மாதிரி தான் குறை சொல்லக்கூடாது. வாழ்க்கையை வரலாறு சரியா காட்டலன்னு வேணா நம்ம குறை சொல்லலாமே கண்டி, படத்துல இருக்கிற நடிப்பையும் ஸ்கிரீன் பிளேவும் சினிமா போடுறதுக்கு அப்புறம் நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது. சரி, ஓகே. நான் என்ன ஒழுங்கா காமிக்கல? வாழ்க்கை வரலாறு சொல்றீங்களா? ஆமா. அதான் சொல்லுங்க, லட்சுமிகாந்த் வரலாறு காட்டுறேன். பாகதோட கெட்டப்பு சரியாவே காட்டுறேன். நமக்கு வந்து எம்ஜிஆரோட ஃபீலிங் தான் வருது, அவரோட ஃபீலிங் வரல. ரெண்டாவது உண்மையிலேயே நான் ஏன் உங்களுக்கு எம்கேடி தியாகராஜ பாகதோட சொல்றேன். ஹரிதாஸ் படம் பாத்தீங்களா நீங்க? 3 வருஷம் ஓன படம் தெரியல. சரியா சொல்லுங்கண்ணா. 3 வருஷம் ஓன படம் அது. அவர் உள்ள போனாரு, உள்ள போயிட்டு அவரு வெளியில வர வரைக்கும் 3 தீபாவளி கொண்டாடின படம் ஹரிதாஸ். இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துக்கு கதை வசன கத்தா யாருன்னா இளங்கோவன், அவங்க பேரன் தான் நான். ஸோ பாகவதை பத்தி நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த படத்தை சரியா கதை எடுக்கலன்ட்டு அவங்க பேரனுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. உண்மை நியாயமானது தான். ஏன்னா அவங்க வந்து சரியாவே காட்டல. ஒண்ணு எடுத்தா ஒழுங்கா எடுக்கணும், இல்லை எடுக்கக்கூடாது. ரெண்டாவது பாகவதர் வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இப்போ வந்து மீடியா நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ எது வளர்ந்தாலும் சிட்டிங் போட்டாவே எல்லாமே வளர்ந்துரும், தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா கிசு கிசு வந்தாவே மானம் பூச்சின்றாங்க. இப்போ கிசு கிசு வந்தா டே வண்டு போட்டுடா பப்ளிசிட்டி ஆகட்டும் அப்படின்றாங்க. அப்போ மானம் பூச்சின்றாங்க. அந்த மாதிரி பாகவதர் வந்து அழகா இருப்பாரு. அவரோட பாட்டுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவருக்கு லேடிஸ் வீக்னஸ் நான் ஓப்பனாக சொல்றேன். இதனால கதை வசன கத்தவங்க பேருங்க சொல்றேன். அவருக்கு லேடிஸ் வீக்னஸ் அதிகம். யாருக்கு சார்? எம்கேடி தியாகராஜ பாகவதற்கு உண்மையிலேயே அவர் அழகை பார்த்தையும் அவரோட தொண்டை வாய்ஸ் பாட்டை பார்த்து மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் இவர் உண்மையிலே காட்டணும். இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காட்டி தான் ஆகணும். அது நிறைய ஏகப்பட்ட லேடிஸ் பழக்கம் கொஞ்சம் பந்தா காட்டுவார். இந்த படம் வந்து எம்கேடி தியாகராஜ பாகவதோட வாழ்க்கை வரலாறு எடுத்திருக்காங்க. அந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு உண்மையாக இருந்துதான், அதே மாதிரி நமக்கு அந்த ஃபீலிங் இருந்துதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சார். ஏன்னா வந்து எம்கேடி தியாகராஜ பாகவதோட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ஒரு 50% தான் காட்டியிருப்பாங்க. 50% சரியாக காட்டல. ஸ்கிரீன் பிளேலாம் மாற்றி அமைச்சிருக்காங்க, திரைக்கதையும் மாறிக்கு. ஏன்னா வந்து அவர் லட்சுமிகாந்த் கொலை வழக்கில் தான் உள்ளே போனாங்க. அதில் உள்ளே போனது அந்த கொலை வழக்கெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது நமக்கு படத்தோட ஃபீலிங் வந்து நமக்கு அவருடைய கேரக்டர் மட்டும் எடுத்து நடிச்சிருக்காங்களா இல்லை அவரை தான் ஃபுல்லாகவே பேஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா, எம்கேடி தியாகராஜ பாகவதர்னு சொல்லிட்டு இது நேமை மாற்றி டிகே மகாதேவன் வச்சிருக்காங்க கதாநாயகனோட பேரை. லக்கி பாஸ்கர் பேர் இருக்காண்ணா படம்? லக்கி பாஸ்கர் கான்செப்ட் வேற, இது வேற. அது வந்து ஒரு பேங்க் சம்மந்தப்பட்டது, இது வந்து வாழ்க்கை வரலாறு சார். ஸோ கொஞ்சம் வந்து உண்மையாக காட்டணும். இந்த படத்தை நம்ம போய் உள்ள யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஃபீலிங் வரும்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு நம்ம வந்துட்டோமோ, அவரோட கதையை நம்ம எடுத்துட்டோமா தான் எல்லாருக்கும் ஃபீலிங் வரும்.